எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி எச்சினி வசியம். அது எச்சினியில் நிறைய வகைகள் 66 வகைகள் இருக்குது எச்சினியில். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லக்ஷ்மிக்கு உண்டான எச்சினியை நம்ம எப்படி இது பண்ணலாம், வசியம் பண்ணலாம் அப்படின்ட்டு. முதல்ல இந்த லக்ஷ்மி எச்சினியை நம்ம வசியம் பண்ணுறதுனால என்னென்ன பலன்னு முதல்ல பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எச்சினை நீங்கள் வழிபடுறதுனால உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யம், அதாவது எல்லா நல்ல விஷயமும் உங்களுக்கு நடக்கும். அந்த பணங்காசு எல்லாமே உங்களுக்கு ஒரு பஞ்சம் இல்லாமல் நமக்கு வரும். நம்மளை தேடி எந்த வழியிலாச்சும் நமக்கு பணங்காசு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த லக்ஷ்மி எச்சினியை பொறுத்தளவு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, ஒரு விருத்தி இல்லை, ஒரு மாதிரி இருக்குது, மன கஷ்டமாக இருக்குது வைக்க அப்படின்னா, அதே மாதிரி வியாபாரம் பண்ணுதோம், நமக்கு ஒரு தொழில் லாபமே இல்லை, ஒரு வருமானமே வரமாட்டேக்கு, அந்த மாதிரி என்ன இருந்தாலும் பண கஷ்டம் அவ்வளோத்தையும் போய்க்கிறோம். இந்த எச்சினி பண கஷ்டம் எல்லாத்தையும் நமக்கு போய்க்கிறோம். அந்த மாதிரி எச்சினி தான் லக்ஷ்மி எச்சினி. இந்த எச்சினி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பேசுமா அப்படிலாம் கேட்டால் பேசவே பேசாது. ஆனால் இது உங்களுக்கு 48 நாள் பூஜை. இந்த எச்சினி 48 நாள் பூஜை மட்டும் கரெக்டாக நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணங்காசு படிப்படியாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ சிலவங்களாம் நீங்கள் என்கிட்ட சொல்லலாங்க, நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், எடுத்தேன், 11 நாள் பூஜை பண்ணேன், 11 நாள் பூஜை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி நடக்கும், இவ்வளோ ரூபாய் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு. என்றைக்குமே அப்படி நடக்கவே நடக்காது. அதனால் தெளிவாக புரிஞ்சுக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு பூஜை பண்ணுதீங்க, உங்களுக்கு பணங்காசு வருதுன்னா படிப்படியாக தான் வரும். இப்போ நீங்கள் ஒரு மாதம் ஒரு 5000 ரூபா வர்ற இடத்துல கூட ஒரு 1000 ரூபா வச்சு வரும், 6000 ரூபா. அதுலேருந்து கொஞ்ச நாள் கழித்து ஒரு 7000 ரூபா, அப்படி படிப்படியாக நமக்கு பைசாங்கிறது நமக்கு வரும். அதனால் நீங்கள் எந்த பூஜை பண்ணாலுமே கஷ்டப்பட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த பூஜை 48 நாள் பண்ணணும். இந்த பூஜையை நைட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கு அப்புறம் தான் இந்த பூஜை நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் விளக்கு பற்ற வச்சு நீங்கள் இந்த பூஜை ஆரம்பித்து நீங்கள் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் விளக்கு தான் நீங்கள் போடணும், மற்ற விளக்கு நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் நெய் தீபம் மட்டும் தான் போடுற மாதிரி இருக்கும். நெய் தீபம் போட்டு இதுக்கு ஒரு சூட்சம முறைகள் நிறைய பூ வைக்கிறது எல்லாமே தாமரை பூ மட்டும் தான் நம்ம வைக்கணும். அது எப்படி சொல்லுவோம், மற்ற நம்ம செவ்வரளி பூ யூஸ் பண்ணுவோம் நம்ம எச்சினிகளுக்கு. ஆனால் இந்த எச்சினியை பொறுத்தவரை நம்ம தாமரை பூ தான் வைக்கணும். ஒரு தாமரை பூ வச்சு தான் நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும், பூஜையை ஆரம்பிக்கிற மாதிரி. அதே மாதிரி நம்ம படையிலும் பார்த்தீங்கன்னா சைவ படையில் தான் உங்களுக்கு எல்லாமே வரும். இதே மாதிரி நீங்கள் 48 நாள் பூஜை பண்ணணும். ஒரு நாள் கூட விடக்கூடாது. அந்த 48 நாளும் சுத்த சைவத்தில் நீங்கள் கடைப்பிடிக்கணும். அசைவம் சாப்பிடக்கூடாது, மது மாமிசம் அது எதுவுமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு லேடிஸ்கிட்டையும் தப்பாக பேசக்கூடாது, ஒரு தப்பான பார்வை இருக்கக்கூடாது. அப்படி பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த எச்சினிகள் சித்தி ஆகும். இதே மாதிரி நீங்கள் பூஜை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சித்தி ஆகிட்டா பணங்காசு வர ஆரம்பிச்சிடும். சிலவங்க எப்படின்னா, நான் ஒரு 10 நாள் பண்ணுவாங்க, 20 நாள் பண்ணுவாங்க, நான் வெளியே போயிட்டு 2 நாள் கழிச்சு பண்ணுதேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கும் சித்தி ஆகாது. அது முக்கியமான தேவதைகளுக்கு சித்தியே ஆகாது. நம்ம அந்த கரெக்டாக முறைப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சித்தி ஆகிடும். இந்த எச்சினி யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் தொடர்பு கொண்டு பேச உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். அதை மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.